வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி அக்டோபர் 5, 2025. இன்றைய கிழமை ஞாயிறு. இந்நாளிற்கான ராசி கும்பம். இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதம். இன்றைய திதி திரையோதசி. இன்றைய யோகம் கண்டம். இன்றைய கரணம் தைதுலம். இன்றைய ராசி கடகம். ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: ரிஷபம், சிம்மம். சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: கொப்பாதானம், பூ முடித்தல், பெயர் சூட்டல், முடிவாங்க, அன்னபிராசனம், உபநயனம், வித்தியாரம்பம், குதிரை வாங்க, தேவதாபிரதிஷ்டை, வியாபார கணக்கு முடிக்க, பூமி கொள்ள, கிரகம் வாங்க, தொட்டிலில் குழந்தையை விட, யாத்திரை வாஸ்து விட, மாடு வாங்க, விதை விதைக்க, நாமகரணம். இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி அக்டோபர் 5, 2025. இன்றைய கிழமை ஞாயிறு. சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார். எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்க கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் நற்செயல்கள் செய்வதற்கும் அதிர்ஷ்டம் உங்களை தோழமை செய்யும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும். இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடித்தரும். இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம். எதிர்காலம் குறித்த ஐயம், வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம். ஆனால் இந்த சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன. எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சில தொழில் துறையில் குழப்பம் நிலவுகிறது. இதனால் முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். பணம் இழப்பு ஏற்பட சாத்தியம் உள்ளது. கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும்.